ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. மகாபாரதம் ஆதிப்பருவம் பார்த்துட்ருக்கோம். துரியோதனன் பலவிதமான கெட்ட ஐடியாக்களை எல்லாம் சொல்லும்போது கர்ணன் இந்த தந்திரம், இந்த சாதுரியம், இந்த கெட்ட எண்ணம் எல்லாம் அவங்கக்கிட்ட நடக்கவே நடக்காது. அதனால் நாம் முறையாக திட்டமிட்டு யுத்தம் செய்யலாம். அதுதான் உன் போன்ற வீரர்களுக்கு உகந்த செயல். துருபதனுடைய படைகளை வீழ்த்தினாலே போதும், நாம் பாண்டவர்களை ஜெயிக்கலான்னு சொல்கிறாரு. திருதராஷ்டிரனும் கர்ணா, வீரனுக்குரிய லட்சணங்களோட உன்னுடைய கருத்து அமைந்திருக்கிறது. ஆனாலும் நாம் விதுரர், பீஷ்மர், துரோணர் கிட்ட நாம் கலந்து ஆலோசிக்கலான்னு சொல்லும்போது அவங்களையெல்லாம் வர சொல்லி உத்தரவிடுறாங்க. அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, திருதராஷ்டிரனே, நீயும் பாண்டுவும் எனக்கு சமமானவர்கள் தான். அதே மாதிரி உன்னுடைய பிள்ளைகளும் பாண்டுவின் பிள்ளைகளும் எனக்கு ஒரே மாதிரியானவங்க தான். உன் மக்களுக்கு இருக்கும் உரிமையை விட இந்த ராஜ்யத்தில் பாண்டுவின் பிள்ளைகளுக்கு ஒரு பிடி மேலான உரிமை இருக்கலாமே தவிர அவர்களுடைய உரிமை கீழானதல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் மேலும் என்ன சொல்கிறாருன்னா, துரியோதனை பார்த்து, புகழ் அழியாமல் இருக்கும் வரைக்கும் தான் ஒருவன் வாழ்கிறான். புகழ் அழிந்தால் அந்த மனிதனும் அழிந்தவனே. அதனால் உன்னுடைய முன்னோருக்கும் உனக்கும் பெருமை சேர்க்கும் செயலை செஞ்சு புகழ் அடைவாயாக. அதனால் பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யம் தருவது தான் நியாயம். உன்னுரிமைக்கு அவர்களுடைய உரிமை எந்த விதத்திலும் தாழ்ந்ததல்ல. யுத்தத்தில் நீ அவங்கள் ஜெயிக்க நினச்சா அது நடக்காத காரியங்கிறதையும் தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாரு. துரோணரும் பீஷ்மர் சொன்னதை பேசுகிறாரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கர்ணன் மறுபடியும் பேசுகிறாரு. வேந்தே, உங்களுடைய செல்வத்தை அனுபவித்து உங்களால் கௌரவிக்கப்பட்டு வரும் பீஷ்மரையும் துரோணரையும் நீங்கள் ரொம்ப நம்புறீங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு நன்மை தர முடியாத யோசனையை கூறுவது வினோதமாக இருக்குது. மனதில் தீமையை நினைத்து வெளியில் அது தெரியாத வகையில் நியாயம் பேசுவது போல நடிப்பவர்களுடைய ஆலோசனையை விவேகமுள்ளவன் ஏற்கவே மாட்டான். நான் ஒன்று சொல்கிறேன், உண்மையிலேயே ஒருவனுக்கு ஆபத்து நெருங்கி வந்தால் அப்போது அவனுடைய சிநேகிதர்களால் அவனை காப்பாற்றவும் முடியாது, அவனுக்கு தீமை செய்யவும் முடியாது. ஒருவனுடைய இன்பத் துன்பங்கள் விதி வசத்தால் நேரிடுபவை. அறிவாளி, முட்டாள், இளைஞன், முதியவன், சிநேகித பலம் உள்ளவன், அது இல்லாதவன், இப்படி யாராக இருந்தாலுமே சில சமயத்தில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி அனுபவிக்கிறாங்க. இதுதான் விதி அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் நாளைக்கு பார்க்கலாம்.